காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈவில் நன்ல வேன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டோர் எஸ்கேப் போட்டிருப்போம். பார்க்கலீனா மறக்காம பாட்டு வந்துடுங்க. ஓகே, சீக்கிரம் எழுதி முடுறா தம்பி, நாம் போய் வேன் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே கேஸ், இந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல் ஐயோ இது இல்லை மியூசிக் எதிராடே மியூசிக் ஆஃபில் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே இதோ இங்கே கிளம்புவோம் கைஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜென்ரேட்டர் தான் இது பண்ணி விடணும், அதை மறந்துடாதீங்க. நானும் அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்கேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலீன்னா பண்ணி விட்ருவீங்க. நம்ம ஒரு இங்கே வந்தாச்சு. இங்கே தான் எப்பவுமே ஜென்ரேட்டர் லேபிள் இருக்கும். இங்கே தானே இருக்கும். டேய் இங்கே இல்லை. ஆஹா, இந்த கீ நம்மளுக்கு முக்கியமான கீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிள். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன, இனிமேல் க்ரோபாரும் இருக்குங்க. எல்லா இருக்கிறது இது எல்லா பொருளுமே நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த க்ரோபாரை எடுத்துருவோங்க. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு நெக்ஸ்ட்டு அவள் கீழே தாங்க போவா. அவளை கீழே போக விட்றாதீங்க, ஏன்னா நாம் கீழே போகணும்ல. இங்கே ட்ராப் அங்கே எழுந்திரிச்சு நாம் கீழே போயிரு. இல்லை, நான் இப்போ மேலே தாங்க போவான்னு சொல்கிறக்குள்ள இப்போ தான் போகிறான். ஓகே, இந்த கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே தேவைப்படும்னா எங்கடா தேவைப்படும். இப்போ அவள் இன்ச்சடி தானே போவா, எனக்கு தெரில. ஓகே, நம்ம போய் இங்கே பார்த்தீங்கன்னா இதை அழுத்தி விட்டுட்டு ட்ராப் கொடுத்துருவோம் கைஸ். இங்கே பாருங்கள், யாரையும் அடிச்சு தரேன்னு இழுத்துட்டு போயிருக்கா. இவள் நான் இங்கே வர வச்சுட்டு அவள் என்சைடு போகிறான்னு பார்த்துட்டு போவாங்க. இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான 3 பொருளுமே கிடச்சிச்சு கைஸ். பே கத்துறாங்க. என்ன படி என்ன பார்க்குற, ஒழுங்காக போயிடுறேன்னா மண்டையில் 4 கொட்டு சுற்றில் இது பண்ணிடும் பார்த்துக்கோ. ஓகே, அது பார்த்தீங்கன்னா எங்கே போகிறான். ஓகே கேஸ், அவள் என்னமோ ஆல்ரெடி அனுப்பிச்சு எடுத்தா போகிறான். போயிட்டாங்களா. நான் போய் இப்போ க்ரோபார் எடுப்போம் கைஸ். ஏன்னா க்ரோபார் ரொம்ப முக்கியமானது. க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம இங்கே தான் போய் ஆகணும். ஓகே, இன்னும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஈவில் நான் எங்கே போயிருக்கா, மேலே தான் போயிருக்கான்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு வேலை வந்து இங்கே தான் இருக்குது, அதனால நாம் இங்கே போவோம். ஓகே, இந்த ஜென்ஸ் டாய்லெட்குள்ளே போய் நம்ம பிடுங்கி விட வேண்டியது இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நெய்லையும் நீன் தொடரா. ஓகே கேஸ், இந்த நெய்லை தான் பிடுங்கன்னா நெக்ஸ்ட் இதை போட்டு ஈவில் நான் இங்கே வர வைப்போம். வாடி சொட்டக்கல்வி இல்லையே, திருட்டு கல்வின்னு வச்சுக்கோ. என்ன பார்க்குற, வா வா வா. என்ன முஞ்ச வந்து பிடி வைக்கலாம். பிடிச்சி கிடையாது இங்கே பாருங்க, பொறுமையாக தான் நடந்து வரேன். என்ன ஓகே கேஸ். ஐயோ மாட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்க, ஸ்டக் ஆயிடுச்சு. சென்சிட்டிவ் அதிகமாக வச்சுட்டு இருக்குதே. ஓகே, கலவிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. நான் வந்து போய் ஒழிஞ்சிக்க போகிறேங்க. சென்சிட்டிவை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்க, ஓவராக இருக்குது, ஓவராக தொல்லாருது. ஓகேவா. ஓகேங்க. என்னங்க அது இப்போ பண்ணிட்டேன். இது தள்ளி விடு. நெக்ஸ்ட் இந்த சத்தத்துக்கு இது பண்ணிவிட்டு அவன் எங்கே போகிறான்னு பார்ப்போம் கைஸ். நம்ம வேனில் தான் எஸ்கேப் ஆக போகிறோம். வந்துட்டாங்க திருட்டு கிளவி என்ன பாருங்க, கத்துறா வருங்க. இவளை பார்த்தா கூட பயம் இல்லை, இவள் கத்துறதை பார்த்தா தான் பயமாக இருக்கு. போ, அவள் எந்த சைடு போகிறான்னு பார்ப்போம். அதான் அப்படிதாங்க போகிறா, நல்லா தெரியுதுங்க. இப்போ எங்கே போனா இருங்க, இந்த வழியாக பார்ப்போமா. திருட்டு கிளவி எங்கடி போனேன். ஓகே கேஸ், அந்த திருட்டு கிளவி எங்கேயோ போயிட்டு போதும். இது நமக்கு எல்லோ கீ தான் தேவைப்படுது. இந்த எல்லோ கீ எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு வழி ஓப்பன் பண்ணலாம்ல கைஸ், அந்த வழி தான் இது பண்ண போகிறோம். அதனால நம்ம அங்கே போயிடுவோம். ஓகே, இந்த ஜென்ஸ் டாய்லெட் போல போவோம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இங்கே குமிஞ்சு போவோம். ஓகே வாங்க கைஸ், நம்ம இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே போய் திறப்போம். இன்னும் திறக்க முடியல. இங்கே போகணும்ல, மறந்துட்டேங்க. இது சீவருங்க, சீவர் இறங்கடா. ஓகே எஸ், இறங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரமா போகணும். இழுத்துட்டு போதே, எப்படி நிற்கிறேன்னு தெரியலையே. கரெக்டாக நல்ல வேலைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சனால நம்ம ஐயோ
இந்த படிக்க மேலே போங்க ஃபஸ்ட்டு. ஏய் ஏய் தம்பி ஏறுப்பா ஒழுங்கா. ஆஹா இவனுங்க கரெக்டாக ஒழிஞ்சுப்போம். இவன் போனதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகணுங்க. இல்லைன்னா பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருவா. போய் தொலையாண்டி. பாருங்க என்னங்க பண்ணிட்டு இருக்க. ஐ திருட்டு கிளவி. போறா போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் போய் அந்த கதவை திறந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இது இங்கே தாங்க ஒளிடா. இவள் நான் கண்டிப்பாக வருவா. இவ ஒரு சரியான திருட்டு கிளவி கைஸ். எங்கள் ஆளுக்கானா நடக்கிற சத்தம் லைட்டாக கேட்குது. இருந்தாலும் வெயிட்டாக கேட்கலங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். சரி நான் மூச்சு வாங்குறேன்னா இல்லை அவள் மூச்சு வாங்குறானே தெரிய மாட்டேங்குது. சரியான திருட்டு கிளவிங்க. நம்ம யாருமே இல்லை. இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துப்போம். நாம தான் கூப்பிட்டானு போல இருக்குங்க. இது தெரியாமல் போச்சு. இவள் நான் வேற இருப்பாளா என்னன்னு தெரில. ஓகே நவ் யூ கேன் கோ டு த கார்பேஜ் யூஸிங் த இதுவா. ஓகே இவள் நான் கூப்பிட்டு போமா. வாடி பார்த்துட்டா. ஓகே நான் ஒழிஞ்சிட்டேன். இவள் நான் போனதுக்கப்புறம் நான் பொறுமையாக போய்ப்பான். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழியாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே அதுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. இவளே ஒரு திருட்டு கிளவி. நம்ம இந்த வழியாகவே போவோம். ஏன்னு சொல்கிறேன்னு எனக்கே தெரில. ஓகே நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதோ இப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வந்துரு நின்று அவ்வளோதாங்க. உனக்கு இப்படி போய் ஏறிப்போம். இங்கெல்லாம் இவங்க இல்லைங்க. நல்லது தானே. ஏறா தம்பி. ஓகே நெக்ஸ்ட் இந்த வழியா போய் பார்ப்போம். இது இவளு இங்க வர சத்தத்தை போட்டு வச்சுட்டேன்னா இப்போ ஈவினிங் கண்டிப்பா இங்க தாங்க வருவா. ஏன்டா இப்படிலாம் பண்ற. இறங்கா. ஓகே இறங்கு. நெக்ஸ்ட் இந்த வழியா போ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்ன பக்கெட் வழியா எழுதிருந்தாங்க. ஓகே ஏறி ஆஹா வேன் வந்துருச்சுங்க. தூங்கிட்டாளா? தூங்கலைங்க. தூங்குற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. நம்ம பொறுமையாக போகணுங்க. அவள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். தூங்குறாளா இல்லையான்னு இப்படியே பார்த்துக்கோங்க. கீழே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. தூங்கிட்டா. அங்கே பாருங்க குரட்டி விட்டு தூங்குறாளா. ஒரு அலாரம் அடிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் தான் அவள் எழுந்திருப்பா. இப்போ இந்த பெயிண்ட் வந்து ஊட்டு அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இங்கே போய் ஒழிஞ்சுப்பான். இவள் எப்போ எந்திரிச்சு அவள் எந்திரிச்சிட்டாங்க. ஓகே ஐ எம் வெயிட்டிங். சீக்கிரம் போடி. வச்சுட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திரும்பி தூங்கு. அப்போ தான் நான் போய் ஏற முடியும். ஓகே வாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு கிழவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு நன்னு. ஓகேங்களா. இதுதானே நானே. அப்போனா இந்த டைம் இவன் எடுத்து வைக்க மாட்டாளா. அடுத்த டைம் தான் வைப்பாளா. ஏன்னா இங்கே பாருங்களேன். ஏங்க அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரிகிறதா புரிகிறதா? இங்கே பாருங்க வச்சுட்டா. போய் தூங்கு. அடையோயோ தூங்க மாட்டாளே. தூங்கி அப்போ தான் நான் போய் ஏற முடியும். வைக்கிறாங்க. நம்ம போட்ட பெயிண்ட் தாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம போட்ட பெயிண்ட்டு தான். ஓகே இது பண்ணோடனே நம்ம எந்திரிச்சு ஓடிடணுங்க. தூங்கு சீக்கிரம் போய் தூங்கு. தூங்கு. இதுதான் தூங்கணும். இந்த பரட்டி ஒரு சத்தம் கேட்கும். அப்போ தான் நான் போய் ஏறணுங்க. அதுக்கு முன்னாடி ஏறிடாதீங்க. தூங்கியிருப்பாங்க. ஓகே இப்போ போய் அவ்வளோதாங்க. வேன் எஸ்கேப்பு கட்டிட்டு இருக்கை. எப்படியோ இப்போ எந்திரிச்சு திரும்பி கொண்டு வந்து வச்சக்கப்புறம் தாங்க வண்டி எடுக்கும் போது தான் வேன் எஸ்கேப். இங்கே பாருங்க சத்தம் கேட்குதா. இப்போ தான் எந்திரிப்பா. ஆஹா அப்படியே வராங்க. நல்ல வேலை அங்கே இருக்கிற துணி எடுத்து பாருங்க. மூஞ்சியை பாருங்க. அந்த மூஞ்சிக்கு அப்படியே ரத்தத்தை போட்டு கையில் ஒரு சுத்தியில் குடிச்சிட்டா இவள் தாங்க.
ஆனால் இவ நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. நான் அழகான பையன் தானே. ம் இது இவன் என்னை பார்த்து பயப்பட மாட்டாளாம். அவளுக்கே வேலை செய்வாளா, இருந்தாலும் நம்மளை பார்த்து மட்டும் இது பயப்படுவாளாங்க. பாருங்க, இந்த துணிக்கால தான் இருந்திருக்கோம். அவ்வளோதாங்க. நின்ட்டான் துணிக்கார கிளவி பார்த்து இது பண்ணுறாங்க. பாய், போயிட்டு வரட்டா. ஓகே கேஸ், அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். உங்கள் துடைப்பது நான் உங்கள் நிஷாந்த். பை பாய்.